Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 அண்ட் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் எக்ஸாம்பிள் 2.5 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணக்கூடாது, அதாவது 445 அதுக்கப்புறம் 572 ரெண்டுமே டிவைட் பண்ணக்கூடிய கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை டிவைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பரை வச்சு நம்ம டிவைட் பண்ணுறப்ப 445 டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் 4 கிடைக்கும், 572 டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ரிமைண்டர் 5 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதை டிவைட் பண்ணக்கூடிய அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஒரு ஹச்சிசிஎஃப் தான் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹச்சிசிஎஃப்ங்கிற நம்பரை வச்சு தான் ரெண்டு நம்பருமே டிவைட் பண்ணோம்னா எனக்கு அதே வேல்யூ வந்து கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா ஹச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து A = BQ + Rங்கிறது எனக்கு ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல நான் ஏவா எதை கன்சிடர் பண்ணுறேன்னா 572 கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா 572க்கு எனக்கு ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க 5. அந்த ரிமைண்டரை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 572வோட 5 மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூ 567 வந்து கிடைக்கும். 567. அடுத்து பியா நான் எதை கன்சிடர் பண்ணுறேன்னா 445 கன்சிடர் பண்ணுறேன். அப்படின்னா 445யோட ரிமைண்டர் என்னென்னு பார்த்தோம்னா 4. அப்படின்னா 445யும் 4யும் நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு வேல்யூ 441 கிடைக்கும். இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா ஏவோட வேல்யூ 567 = பியோட வேல்யூ 441. அதை நான் எதோட மல்டிப்ளை குவாஷியன்ட்டுங்கிறப்ப எதோட மல்டிப்ளை பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 1ஓட மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ப்ளஸ் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும்னா 567யும் 441யும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா 7 - 1 வந்து 6, 6 - 4 வந்து 2, இது 1. அப்படின்னா எனக்கு 126 வந்து கிடைக்கும். இப்போ இந்த இதில் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறப்ப 441 இங்கே கொண்டு போயிடுவோம், 126 இங்கே கொண்டு வரும். அதாவது இங்கே டிவைசராக இருக்கிறது டிவைடண்ட்டாக மாறிடும், ரிமைண்டராக இருக்கிறது டிவைசராக மாறிடும் சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்டாக 441 இங்கிட்டு போயிடும், 126 இங்கிட்ட வந்துடும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் 441 = 126. 126ஓட நான் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 441க்கு நியர்பை வரும்னு பார்த்தோம்னா ஒரு 3ஆல் இல்லைனா 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் 3யோட மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 3யோட மல்டிப்ளை பண்ணி பார்த்தோன்னா 126 × 3. அப்படின்னா 6 3s are 18, 3 2s are 617, 3 1 is 3. அப்படின்னா 378 வருது. அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணேன்னா அது 400 தாண்டி 500 கிட்ட போயிடும். அப்போனா இந்த 378யும் 441யும் மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா 441 - 378 மைனஸ் பண்ணனா இது 3 ஆயிரும், இது 13 ஆயிரும், இது 11. அப்படின்னா 11ல் 8 போச்சுன்னா 3, 13ல் 7 போச்சுன்னா 6. அடுத்து எனக்கு 63 கிடச்சிருக்கு. அப்படின்னா ப்ளஸ் 63. அப்படி பார்த்தா எனக்கு இந்த 126 இப்போ டிவைடண்ட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் 63 ரிமைண்டர் வந்து எனக்கு டிவைசராக மாறிடும். அப்படி பார்த்தோம்னா 126 = 63Q + Rன்னு கிடைக்கும். இப்போ இந்த 63யோட ஒரு 63 இன்னொரு வாட்டி ஆட் பண்ணால் எனக்கு 126 கிடச்சிடும். அப்படின்னா 63யை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா 126 = 63 × 2 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு திருப்பி அந்த 126 கிடச்சிடும். அப்படின்னா 126யும் 126யும் மைனஸ் பண்ணுறப்ப எனக்கு வேல்யூ 0 கிடைக்கும். அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் கடைசியில் 0 கிடச்சிச்சு. ரிமைண்டர் 0 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஹச்சிசிஎஃப் என்னன்னு பார்த்தோம்னா இங்கே டிவைசராக எடுத்துருக்கக்கூடிய நம்பர் தான் எனக்கு ஹச்சிசிஎஃபாக இருக்கும். அப்படின்னா ஹச்சிசிஎஃபோட வேல்யூ 63 கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த 445ங்கிற நம்பரை 63ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ரிமைண்டர் 4 கிடச்சிருந்துருக்கும். அடுத்து 572ங்கிற இந்த நம்பரை 63ஆல் டிவைட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ரிமைண்டர் 5 கிடச்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.